ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹனி சிக்கன் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் லாலிபாப்பும் விங்ஸும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் டீப் ஃப்ரை பண்ணி தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காரத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் 65 மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வினிகர், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா கிரிப்னஸ் தரும். பச்சரிசி சேர்த்தா எண்ணெய் இழுக்காது சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. அதுக்காக தான் ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஒரு பீஸாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாஸ் செய்ய தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு குட்டிக்கிற நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சோயா சாஸ், அப்புறம் வெள்ளை எள்ளு. சோயா சாஸ் டார்க் சாஸாக இருந்தால் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹனி, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ். இப்போ ஒரு பேனில் நமக்கு தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். சால்டட் பட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பட்டரில் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 கப்பு ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் ஒயிட் சுகரும், ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், காரத்தூள் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரொம்ப பெரட்டணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக மேலேருந்து கீழே அந்த மாதிரி 2 தடவை பெரட்டி விட்டால் போதும். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை கலர் எள்ளு, அதெல்லாம் மேலே தூவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹனி சிக்கன் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.